ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி முட்டை பாஸ்தாவும் தக்காளி மசாலா பாஸ்தாவும் வெஜ்ஜு அண்டு நான்வெஜ்ஜு டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 சொம்பு தண்ணி நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்தா வந்து ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். நான் முறுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். குடல் பாஸ்தா அல்லது பெண்டு பாஸ்தா எது வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த தண்ணி கொதிக்க வச்சதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த பாஸ்தாவில் உப்பு சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தண்ணியிலே வந்து ஒரு ஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் பாஸ்தாவை இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். நல்லா வெந்துருச்சு அப்படின்னா பாஸ்தா நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். அதனால் பாஸ்தாவை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்தா 2ஆக கட் ஆச்சுன்னா பாஸ்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டிடுங்க. அது மேலே ஒரு 2 சொம்பு பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் நல்லா அலசிக்கங்க. இப்போ இதில் பச்சை தண்ணி ஊற்றி அலசணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு பாஸ்தா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு நல்லா சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம் தூள், அதாவது பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் ஒரு பங்கு எடுத்தோம் அப்படின்னா கிராம்பு, அன்னாசிப்பூ, லவங்கம், அதாவது கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து பாதி பங்கு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இது வந்து இந்த மாதிரி பாஸ்தா, மேக்ரோனி, நூடுல்ஸு, புலாவு, பிரியாணி எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குருமா எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். கறி குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு முழுசாக போட்டோம்னா பசங்க தான் எடுத்து போட்டுறாங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப அது வந்து நல்லா வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் ஒரே ஒரு கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டு இதில் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு திரும்ப உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இதை எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கிடணும். இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். அப்போ தான் இந்த பொடியோட பச்சை வாசனை போனால் தான் நம்மளுக்கு பாஸ்தாவோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியோட இந்த பொடியை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டோம் அப்படின்னா இந்த பொடியோட பச்சை வாசனை போயிடும். இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த பாஸ்தாவை இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா, அதாவது பாஸ்தாவில் இந்த மசாலா எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தக்காளி மசாலா பாஸ்தா வந்து ரெடி ஆயிரும். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 7 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ள பாஸ்தா வேக வைக்கிறது சேர்த்து உங்களுக்கு அவ்வளோ டைம் தான் ஆகும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக கிடைக்கும். பாஸ்தாவை போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் பாஸ்தாவில் வந்துட்டு அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறப்ப எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பசங்க குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், செமையாக அப்படியே கிளற பாஸ்தாவோட பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அழகாக இருக்குது. மேலே மல்லித்தலை கொஞ்சம் தூவிட்டு எடுத்து சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து சைவம் விரும்புகிறவங்களுக்கு இதை அப்படியே செஞ்சு கொடுத்தலாம். இதிலே நீங்கள் காய்கறி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறப்பயே நம்மளுக்கு தேவையான காய்கறி குடமிளகா, கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி தான் பொடியாக நறுக்கி போட்டும் நம்ம வதக்கி செய்யலாம். இல்லை முட்டை போட்டு செய்யணும் அப்படின்னா அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு இந்த பாஸ்தா சர்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாஸ்தாலேருந்து நம்மளுக்கு தேவையான அளவு பாஸ்தாவை வெஜ்ஜு வேணுங்கிறவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நான் முட்டை போட்டு செய்ய போகிறேன். அதனால் மீதி பாஸ்தா எல்லாத்தையும் நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு தேவையான பாஸ்தா மட்டும் தனியாக வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு இன்னொரு பேனை வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண போகிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு அதில் நல்லா சோம்பு பொரியறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும்.
பாருங்கள், நான் தேவையான அளவு பாஸ்தாவை எடுத்து வச்சுட்டு ஒரு ஆளுக்கு தேவையான பாஸ்தா மட்டும் நிப்பாட்டிட்டேன். இப்போ அதை தான் முட்டை பாஸ்தாவாக செய்ய போகிறேன். இந்த பேன்லேயே செய்ய முடியாது. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேன் வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதில் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு முட்டை, ஒரே ஒரு முட்டை. ஏன்னா நான் கொஞ்சோண்டு பாஸ்தா தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தான் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அதனால் ஒரே ஒரு முட்டை மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் வெங்காயம் போட்டு வதக்கிறதா இருந்தால் வதக்கிக்கலாம். நான் முதல்ல வெங்காயம் போட்டுட்டனால இப்போ இதுக்கு வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரக மிளகுத்தூள் அதையும் போட்டுட்டு இந்த முட்டையை நல்லா பரட்டி எடுத்துடணும். முட்டை வந்து கொஞ்சம் உதிரியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவையும் இதோடு சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா முட்டை பாஸ்தா ரெடி. ஸோ வீட்டில் ஒருத்தர் சைவம் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் அசைவம் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரே டைப்பில் பாஸ்தா செஞ்சுட்டு 2 விதமாக அதை நம்ம மாற்றிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. ஸோ அதையும் போய் பாருங்கள். இதே டேஸ்ட்டில் இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சைவ பாஸ்தாவும், அதாவது தக்காளி மசாலா பாஸ்தாவும் தக்காளி முட்டை மசாலா பாஸ்தாவும் கிடச்சிடும். ரெண்டையும் சர்விங் பவுலில் சர்வ் பண்ணி பரிமாற ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.